தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க இன்றைய கோவை மண்டலத்தில் 46 தொழில் முனைவோர்களுக்கு 6,55,00,000 மானியத்துடன் 30,81,00,000 கடன் உதவி வழங்கப்பட்டு அந்த பயனாளிகள் இன்றைக்கு காசோலை வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு முக்கியமாக இந்த கூட்டம் கூட்டப்பட்ட நோக்கம் நான் சொன்னேன். கடந்த ஜனவரி மாதம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற்றது. இதில் MSME துறைக்கு மட்டும் 63,573 கோடி ரூபாய்க்கு முதலீடுகள் 2,51,660 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அளவில் 5,068 நிறுவனங்களுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். ஜனவரி மாதம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையில் நடைபெற்ற உலக முதலீட்டு மாநாட்டில் 8 மாசத்துல 1,645 நிறுவனங்கள் ரூபாய் 16,613 கோடி முதலீட்டில் உற்பத்தியை தொடங்கி இருக்கிறார்கள். ஒப்பந்தம் போட்டதுல இதுல சுமார் 60,436 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு தந்திருக்கிறது. மீதி சில தொழிற்சாலைகள்லாம் தொடங்காம இருக்கிறாங்க. தொடங்காத தொழில் முனைவர்கள்லாம் நீங்க கூப்பிட்டுருக்கோம். அந்த கூட்டத்தில் என்ன காரணத்துக்காக தொடங்கல, உங்களுக்கு என்ன பிரச்சனை? சில அந்த 2.0 அனுமதிகள், தொழில் அனுமதிகள் பெறுவதற்கு சில துறைகள் மூலமா அனுமதி கிடைக்கணும். அதில் இருக்கிற சிக்கல்கள், எதுக்காக உங்களுக்கு அனுமதி கிடைக்கல? இப்போ எல்லா அதிகாரம் வர வச்சிருக்கிறோம். எந்தெந்த துறையில கிடைக்கலன்னா காலதாமத்துக்கு அதுக்கு அவங்க பதில் சொல்லணும். அதை உடனடியாக சரி செய்து தொழில் தொடங்காதவர்களையும் விரைவில் தொழில் தொடங்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஒப்பந்தம் போட்ட அந்த தொழில் முனைவெல்லாம் கூப்பிட்டுருக்கிறோம், அதிகாரிலாம் கூப்பிட்டுருக்கிறோம். இது மண்டலமாக இந்த கூட்டம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆக குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இந்த டைம் முடிவதற்குள்ள அந்த ஒப்பந்தங்கள் போடப்பட்ட தொழில் நிறுவனங்கள்லாம் உடனே தொழில் தொடங்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை நம்முடைய அரசு வேகமாக செய்து கொண்டிருக்கிறது என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம திராவிட முன்னேற்ற கழக அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையில ஆட்சி பொறுப்பு ஏற்றதற்கு பிறகு இதுவரை எந்த காலத்திலும் இல்லாதவருக்கு 5 வகையான தொழில் திட்டங்கள்ல மானியம் தரல. இதுவரை இந்த 3.5 வருஷத்துல 961 கோடியே 58 லட்சம் ரூபாய் மானியத்துடன் 2,615 கோடியே 30 லட்சம் ரூபாய் வங்கி கடன் வழங்கப்பட்டு 30,324 தொழில் முனைவர்களை 3.5 ஆண்டு காலத்துல நம்முடைய அரசு தொழில் முனைவர்களாக இன்னைக்கு உருவாக்கி, இதன் மூலமாக மட்டும் 3 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிற அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாத ஆட்சிக்கு வந்தவுடனே இந்த 3.5 வருஷத்துல 8,598 3 வருஷத்துல மட்டும் 295 கோடி மதிப்புல 512 ஏக்கர் பரப்பில் 8 தொழில் பட்டியலை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய திருக்கரத்தால் தொடங்கி வச்சுட்டோம். 7 மாவட்டங்களில் 248.1 ஏக்கர் பரப்புல ரூபாய் 115.53 கோடி மதிப்பில் 8 தொழில் பட்டியல் இப்ப உருவாக்கின்றது. ரோடெல்லாம் போட்டு வேண்டிய ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். அது இல்லாம 253.40 ஏக்கர் பரப்புல 115.64 கோடி மதிப்புல 10 தொழில் பட்டிகள் இப்ப அமைப்பதற்கான பணிகளை நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இதுவரையிலும் எந்த காலத்திலும் அது மாதிரி கிடையாது. 3 வருஷத்துல 36 26 தொழில்பேட்டைகளை இந்த 3.5 வருஷத்துல தொடங்குவது என்பது இதுவரையிலும் எந்த காலத்திலும் இல்லை. ஆக தமிழ்நாட்டில் சமச்சீரான தொழில் வளர்ச்சி ஏற்படுத்திட வேண்டும். அதிக தொழில் வளர்ச்சியை உருவாக்கி அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை தந்திட வேண்டும் என்ற நல்ல நோக்கில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலோடு இன்றைக்கு நம்முடைய துறை மிகச் சிறப்பாக செயல்படுகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப தொழில் முனைவர்களும் வந்திருக்கிறாங்க, MOU போட்டு தொழில் தொடங்கக்கூடியவங்களும் வந்திருக்கிறாங்க, அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எல்லா அதிகாரம் வந்திருக்கிறாங்க. அதுல என்ன சிக்கல்னு கேட்டு அது தீர்ப்பதற்காக நடைபெறுகிற கூட்டம் தான் அந்த கூட்டம். மாநிலங்களை காட்டிலும் நம்முடைய மாநிலங்கள் மின்சார அந்த கட்டணம் என்பது குறைவுதான். ஏற்கனவே அவங்களுடைய கோரிக்கைலாம் வச்சிருக்கிறோம். இது கடந்த ஆட்சியில உதவி திட்டத்துல அவங்க போய் கையெழுத்து போட்டு வந்ததுனாலதான் இன்னைக்கு கரண்ட் பில்லாம் ஏறி இருக்குது. அதுக்கு முழு காரணம் நாங்கள் இல்லை, கடந்த ஆட்சியாளர்கள் தான் என்பதை தெரிவித்துள்ளது. நிறைய போகலையே நாங்களும் இப்போ ஆய்வு, அது வந்த உடனே நாங்கள் அதெல்லாம் ஆய்வு பண்ணிட்டோம். நிறைய போன மாதிரி யாரும் தெரியல. இன்னைக்கு
எம்எஸ்எம்இல 80% வடமாநில தொழிலாளர் தான் இங்க இருக்காங்க சார். நீங்க உலக முதல்வர்கிட்ட எல்லாமே வந்துருக்கீங்க சார். தமிழ்நாட்டை சேர்ந்த எத்தனை பேருக்கு நம்ம அந்த நிறைய தொழில் முனைவர் பயிற்சி தான் கொடுக்குறோம். காலேஜில் கொடுக்குறோம், ஸ்கூலில் கொடுக்குறோம். அதுக்கு முன்னே ஸ்கூலில் தான் கிடையாது. 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் வந்து இடிஐ மூலமாக தொழில் முனைவர் பயிற்சிலாம் தந்துட்டு இருக்கிறோம். அதில் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்குறோம். மாதம் 2000 ரூபாய் கொடுக்குறோம், 3 வருஷத்துக்கு கொடுக்குறோம். இன்னைக்கு கடந்த ஆட்சியிலேயும் இந்த நம்ம ஆட்சி வந்ததுக்கு பிறகு நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலாளர்கள் நல்ல தரமான தொழில் முனைவர்கள் அதை தொழிலாளராக உருவாகணும்னு சொல்லி பல்வேறு பயிற்சிகளை கொடுத்துருக்குறோம். அவங்களெல்லாம் யாராவது காரணம்னு உங்களுக்கு தெரியும், நாம காரணம் இல்லை. தமிழ்நாடு அரசு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அந்த தொழில் முனைவர்களுக்கு அனைத்து உதவிகளும் இன்றைக்கு மிகச்சிறப்பாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதுல எந்த வித பிரச்சனை இல்லை. ஸ்மார்ட் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில வந்து 12 கிலோவாட் கீழே யூஸ் பண்ற இபி டேரக்ட் வந்து 3B இருந்து 3A1 மாத்திரம் கோரிக்கை இருக்குது. நம்ம அரசாங்கம் வந்து அதுக்கான தெளிவுபடுத்த லெட்டர் கொடுத்துட்டாங்க. ஆனா அது அப்படியே ஸ்டேட்மெண்டா இருக்குது, மாற்ற மாட்டேறாங்க. இப்ப அது மீட்டர் போடுற வரையும் நாங்க பழைய முறைப்படி நடைபெறும் நாங்க சொல்லியிருக்கோம். ஆமா ஆமா ஆல்ரெடி அவங்ககிட்ட லிஸ்ட் இருக்கு. நான் ஆய்வு பண்றேன், என்ன பாக்குறேன். சார் இப்போ இன்னைக்கு நீங்க கொடுத்த லோன்ஸே பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி வந்து பிசினஸ்க்கு, நாட் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி. ஸோ எம்எஸ்எம்இங்கிறது இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ நாங்கள் அதையும் வலியுறுத்தணும்னா, இப்போ நாங்கள் அந்த கூட்டத்தில் எங்கள் அதிகாரிகளுக்கு வலியுறுத்துறது உற்பத்தி செய்கிற நிறுவனங்களுக்கு தான் அதிகமாக கடன் தரணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் வலியுறுத்துறோம். இப்போ அது வந்து இத்தனை % கொடுத்தாங்கன்ற மாதிரி நாங்கள் அதிகாரிகள் உத்தரவு போட்டுருக்கோம். அது வருகிற காலங்களில் அது நடைமுறைக்கு வரும். மத்திய அரசு அறிவித்துள்ள 12 ஸ்மார்ட் தொழில் நகரங்கள்ல தமிழகத்திலிருந்து எந்த நகரமும் மத்திய அரசு அறிவித்துள்ள 12 ஸ்மார்ட் தொழில் நகரங்கள்ல இங்க தமிழ்நாட்டில இருந்து எந்த தொழில் நகரமும் அதுல ரெப்ரசென்ட் ஆகல. இது நமக்கு ஒரு பின்னடைவா இருக்குமா? இல்ல அதான் நம்மளுக்கு எதுவும் மெட்ரோ இல்ல பணம் தரல. புதிய கல்விக் கொள்கை கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு பணம் தரணும், அதுக்கு தரல. நேற்று டிபேட் ஓடிட்டு இருக்குது. ஆக திமுக அரசுக்கு அவங்களுக்கு ஆவலன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி நடந்துருக்காங்க. நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அதெல்லாம் வலியுறுத்தி கடிதம் எழுதிட்டு இருக்கிறாரு. அதை பொறுத்து இருந்து பார்ப்போம். அந்த இபி பிரச்சனை சொல்லுங்க. இபி இது வந்து டிஎன்இஆர்சி உடைய ரெகுலேஷன் பிரகாரம் டான்ஜென்ட்க்கு ஆக்ட் பண்றாங்க. வந்து அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க சொல்ற மாதிரி வில் கன்வர்ட் தட் பேஸ்ட் ஆன் தேர் கன்சம்ப்ஷன் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஸ்பெக்டிவா தான் டாரிஃப் இது பண்ணுவோம், ரெட்ரோஸ்பெக்டிவா பண்ண முடியாது. ரிப்ளை வந்திருக்கு. we are taking government மூலமா அதுவும் sir நீங்க prospective is okay, but if a micro unit should go stand there, give an application and wait for an answer, they say that it's difficult. That is what as based on TNERC regulation அவங்களுடைய டைரக்ஷன் பிரகாரம் அது பண்றோம்னு சொல்லிருக்காங்க. we are taking up an issue with energy department. we will try how best we can resolve this issue. அதேபோல முதல்வர் அமெரிக்கா பயணம் அதான் போயிருக்காரு, எட்நூறுக்கு தான் போயிருக்காரு. சார் இன்னைக்கு சாதாரண ஒரு மக்கள் வந்து அரசோட கடன் திட்டத்தை வாங்குறதுக்காக இந்த போன்ற மையங்களுக்கு போனோம்னா அங்க அலக்கழிக்கப்படுறாங்க. அது மாதிரிலாம் எந்த இடத்துல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இல்ல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்த அதிகாரி பண்ணா அது நிச்சயமா அவங்க நடவடிக்கை இருக்கும். சரி சார், நாளைக்கு காட்சி நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம் சார். அதே போல வங்கி அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ப்ராஜெக்ட் ரெஸ்பாண்ட் கொடுத்துறீங்க, கலெக்டர் சைன் பண்ணிடுறாங்க, எல்லாம் கொடுத்துறீங்க, ஆனா வங்கிகள் நாங்க வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லி வந்து கட்டிக்கலிக்கிறத வந்து நிறைய பேர். இப்ப நாங்க என்ன பண்றோம், ஓய்வு பெற்ற வங்கியில இருந்து வேலை பார்த்துதான் ஓய்வு பெற்ற அதிகாரிகளை நியமனம் பண்ணிருக்கிறோம். எந்தெந்த ஏரியாவில் சில இடத்துல வந்து வங்கியாளர்கள் அலக்களிக்கிற போது இந்த சம்பந்தப்பட்ட ஓய்வு பெற்ற அந்த வங்கி வேலை பெற்றவங்களை நேரம் அமைச்சு பேசி அவங்களுக்கு அந்த கடனை பெற்று தருவதற்கு வேண்டிய ஏற்பாடாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னால அது மாதிரி கிடையாது. மாவட்ட தொழில் மையம் இருக்கு, எங்க அலுவலகம் இருக்குது, எங்ககிட்ட ஃபோன் பண்ணி நான் பார்த்துக்கிறேன். இருக்குதுமா, வேலை ஆரம்பிச்சு கொடுத்தாச்சு. எம்ஓயு போறப்ப ஃபண்ட்லாம் கொடுத்தாச்சு. சொல்லுங்க. சொன்னீங்க இல்லையா, அலைக்கழிக்கப்படுகிறது. ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் வந்து 2 திட்டங்களை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்று வந்து முதல்வரின் முகவரி, மக்களுடன் முதல்வர் ரூரல் கேம்ப்ஸ் இப்போ நடந்துட்டு. இன்னொன்று வந்து நீங்கள் நலம். முதல்வரின் முகவரியில் அந்த பெட்டிஷனர் யாராவது இந்த மாதிரி யாராவது டிக் ஆஃபீஸில் ப்ரோக்கர்ஸ் மூலமோ இல்லை அஃபீஷியல்ஸ் யாராவது இது பண்ணுறாங்கன்னா டைரெக்டாக இது பண்ணால் சிஎம் ஆஃபீஸ் வரைக்கும் அதை மானிட்டர் பண்ணுவாங்க. ஆன்லைனில் இருக்குது, சிஎம் ஆஃபீஸ் வரைக்கும் அதை மானிட்டர் பண்ணுவாங்க. டேஷ்போர்டு இருக்குது. அதில் வந்து எங்கள் எல்லா ஹெச்ஓடிஸ் இன்க்ளூடிங் செக்ரட்டரி வரைக்கும் சிஎம் ஆஃபீஸில் இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் அந்த பயனாளிகளை கூப்பிட்டு உங்களுக்கு எதாவது இன்னல் இருந்ததான்னு கேட்குறது, இந்த மாதிரி கேட்டு வர்றதெல்லாம் வந்து புகார்கள் வர்றதெல்லாம் எடுத்து ரிசால்வ் பண்ணுறோம், நடவடிக்கை.
சார் நீங்க இது சொன்னா லோவஸ்ட் ஆனா ஃபிக்ஸட் சார்ஜ் கேக்குறீங்க. தட் இஸ் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் இன் தமிழ்நாடு. அது 2-3 மீறி நான் போட்டேன்னா அது இபியில் வந்து சில ஒத்துக்கல. நான் 2-3 மீட்டர் அந்த தொழில் முனைவர்கள் அவங்களே வச்சு நான் போட்டேன். நான் என் தலைமையிலேயே செக்ரட்டரியெலாம் வச்சு அதில் சில இபியில் வந்து எங்களுக்கு நஷ்டம் வரும். ஏற்கனவே இப்போ இதனால போன வருஷம் ஒரு 300 கோடி, இந்த வருஷம் ஒரு 350 கோடி நாங்கள் எம்எஸ்எம்இக்காக நாங்கள் பணம் கட்டியிருக்கோம். அவங்க அந்த நஷ்டத்தை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோமா போன வருஷம். அப்ப ரிடக்ஷனுக்கு சான்ஸ் இல்ல. இப்போ நான் கேட்டுட்டு இருக்கிறோம். முதலமைச்சர் வந்ததுக்கு அப்புறம் திரும்பி முறை கலந்து பேசி அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நீங்க வந்து சோலார் அவங்களுக்கு அந்த என்கரேஜ்மெண்ட்டும் எதுவுமே இல்லையே. இல்லையா? அது சோலார் கொஞ்சம் இது கொடுத்துருக்கோம்ல. சோலார் பொறுத்த வரைக்கும் நம்ம நெட்வொர்க் சார்ஜஸ்ல 50% ஆஃப் கொடுத்துருக்கோம். சோலார் இல்லைங்க சார். இண்டஸ்ட்ரியில பேசிக்கா என்னன்னா இந்த பவர்ங்கிற ஒரு இஷ்யூனால வந்து இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி கட்டாயம் கம்மியாயிருக்கு. அட்லீஸ்ட் இன் திஸ் அது வந்து டினை பண்ண முடியாது. இப்போ அதுதான்மா நாங்கள் வந்து போன வருஷம் அவங்களுடைய நஷ்டத்தை நாங்கள் எடுத்து பணம் கட்டியிருக்கிறோமா. போன வருஷம் ஒரு 300 கோடி, இந்த வருஷம் ஒரு 350 கோடி கட்டியிருக்கிறோமா. அந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பீக் ஹவரில் வந்து மீட்டர் போடுற வரையும் அது போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். முடிந்த அளவு நாங்களும் கலந்து பேசி இந்த பிரச்சனை நாங்கள் தான் தீர்த்துருக்குறோம். நீங்கள் சொல்கிற பிரச்சனையை முதலமைச்சர் வந்ததுக்கப்புறம் அவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று சரி செய்வதற்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுறோம்.